நிதி ஆயோக் கூட்டம் மாண்புமிகு பாரத பிரதமர் எல்லா முதல்வர்களுக்கும் அழைப்பு கொடுத்து அந்த நிதி ஆயோக் கூட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது, அதில் பங்கேற்கிற முதல்வர்கள் வேலை இல்லாதவர்கள் அல்ல, அதில் பங்கேற்கிற பாரத பிரதமர் வேலை இல்லாமல் அது ஓய்வு நேரத்தில் நடத்தப்படுகிற கூட்டம் அல்ல. ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி குறித்து அதில் திட்டங்களை முன்வைத்து வாதங்களை முன்வைத்து நிதி தேவைகளுக்கு நம்முடைய நியாயமான காரணங்களை முன்வைத்து விவாதிக்கப்படுகிற அந்த ஆய்வு அது ஒரு முதலமைச்சருக்கு கிடைத்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு, அரிய சட்டம். இது ஸ்டாலினுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்த வாய்ப்பு அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு. இது பிளானிங் கமிஷன் என்று ஏற்கனவே இருந்து விவாதிக்கப்பட்டது. நிதி ஆயோக் வந்து அதை மேம்படுத்தி அந்த கூட்டத்தில் இவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு பெற்றபோது 3 ஆண்டுகள் அவர் வீரவசனம் பேசினார். இதனால் என்ன ஆனது? தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை மேம்படுத்தி நிதி கிடைக்கவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. அவர்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் நீதியும் கிடைக்காது, நிதியும் கிடைக்காது, நான் ஏன் நிதி ஆய்வு கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இப்போது நிதி ஆய்வு கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்கிறீர்கள் என்று மக்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் கேள்வி கேட்டால் அவருக்கு கோபம் வரும். அரசை பற்றி குற்றம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரும்ப இதை சொல்வதில்லை, நான் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை என்று ஒரு முதலமைச்சர் சொல்வது இதை எதிர்கொள்ள முடியும். ராமனுடைய வில்லிலிருந்து புறப்படுகிற அம்பை போல எதிரிகளை தும்சம் செய்கிற கேள்விகளை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆளுகிற கட்சியின் அவல நிலையை உலகத்திற்கு தோலெடுத்து காட்டுகின்ற வகையிலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று மக்கள் மீது அக்கறையிலும் முதலமைச்சருக்கும் அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறார். ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு இந்த அரசு திராணி இல்லாத அரசாக இருக்கிறது. ஆக பிரச்சனைகளை விசைத்திருக்கிற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறதே தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிற ஒரு அரசு இந்த அரசு. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஊடக வெளிச்சத்திலே, விளம்பர வெளிச்சத்திலே இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதே தவிர இந்த ஊடக விளம்பர வெளிச்சத்திலே தான் ஸ்டாலின் மூலம் மக்களுக்கு தெரிகிறது தவிர மக்களுக்கு சேவை என்கிற அந்த வெளிச்சம் என்பது இருள் சூழ்ந்து இருக்கிற காரணத்தினாலே இந்த அரசு மக்களால் புறக்கணிக்கப்படுகிற அரசாக. இப்படி சொல்றீங்க.